ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய நடத்தல் எல்லாம் ஆராய்ந்து முடியாது. எப்படிப்பட்ட மனிதனுடைய ஞானத்திற்கு அறிவிற்கோ அது ஈடு இணையா இருக்க முடியாது. அந்த அளவு ஞானமுள்ள தேவன் நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். சில காரியங்கள்ல 1000 கேள்விகள் கூட எழலாம். ஏன் ஏன் என்று சொல்லி புரியாத பகுதிகள் ஏராளம் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாள் வரும்பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியங்களை நடத்தியிருப்பார். ஆனால் இந்த நாட்களில் ஒருவேளை என்ன செய்வது, எப்படி இது ஒன்றுமே புரியவில்லைன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும். ஆண்டுடைய கரத்துல கொடுத்து அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளும் பொழுது காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்த ஆரம்பித்து விடுவார். ஆனால் அவர் தவறு செய்து விட்டார், அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார்னு சொல்லி புலம்போம் என்று சொன்னால் நமக்கு தான் அது நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தொடர்ந்து அதிகமாய் கொடுக்கும். ஆண்டுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவர்கள் அவருடைய கரத்துல நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க நடத்துங்கப்பா. வனாந்திரத்தினர் வழியை உண்டாக்குமால் முடியும், அவாந்தரங்களில் ஆறுகளை ஏற்படுத்த முடியும். இது எப்படி நடக்குமோ சொல்லி கர்த்தர் சிறு கோலான்களை வச்சு ஒரு சிறு பையனை வச்சு பெரிய கோலியாத்தையே விளை வைத்தவர். அப்படிப்பட்ட ஞானம் படைத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு சமயம் ஒரு மனிதன் அப்படியே காட்டுவோரமா நடந்து போய் கொண்டிருந்தானாம். போகிற வழியில கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, உஷ்ணத்தின் தாக்கம் இருந்துச்சு. டயர்டாகி சரி கொஞ்ச நேரம் இளைப்பாரலான்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய ஆலமரம் அதை இருந்த இடத்துல போய் உட்கார்ந்தான். நல்ல நிழலாக அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆலமரத்தை மேல ஏறிட்டு பார்க்கும்போது சிறு சிறு பழங்கள் ஏராளமா இருந்துச்சு. பார்த்துட்டு அவன் பேசிட்டு இருந்தான். இவ்வளவு பெரிய மரமா இவ்வளவு பெருசா இருக்குது, ஆனா இதனுடைய பழங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. ஆண்டவர் தவறு செய்துட்டார். அவருடைய சிருஷ்டிப்புல இப்படி பெரிய மரத்துல பெரிய பழம்லாம் இருக்கணும், ஆனா சிறு சிறு பழத்தை வச்சிருக்கிறார. ஆண்டவரை பற்றி குறை சொல்றா, அவருடைய படைப்பு சரியில்லை, இதுல இந்த இப்படிப்பட்ட குறைவு இருக்குது. சாதாரண சிறு கொடியில எல்லாம் பூசணிக்காய் அவ்வளவு பெருசா வருது, சின்ன கொடியில பெரிய பழம் பழுக்குது, பெரிய மரத்துல சின்னதா இருக்குது. இது கூட ஆண்டவருக்கு தெரியலையேன்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு குறை சொல்லிட்டு அப்படியே சாயந்தரமா படுத்து தூங்கிட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டொப்புன்னு சத்தம் கேட்க தலையில ஒரு சின்ன ஆலம்பழம் விழுந்த உடனே முடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் யோசித்தானா, ஆண்டவர் சரியா தான் படைச்சிருக்கிறாரு. ஒருவன் அந்த பெரிய மரத்துல அந்த பூசணிக்காய் மாதிரி பெரிய பழத்தை வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு என் தலையில விழுந்துருச்சுன்னா என் தலை வெடிச்சு போயிருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாய் நல்லதாகவே படைத்திருக்கிறார். எனக்கு தான் அறிவில்லைன்னு சொல்லிட்டு தன்னை நானே நொந்துகிட்டு திருத்தி கொண்டு தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தானா. அநேக நேரம் நமக்கும் இப்படிதான் இருக்கிறது. உடனே காரியங்கள் புரிவதில்லை, உடனே குறைவாகத்தான் பார்க்கிறோம். இப்படி போய் ஆயிட்டு இந்த குறைவுள்ள காரியங்களை ஆண்டவர் கொடுத்துட்டாரா, இப்படி பண்ணிட்டாரா? இல்லை, ஒரு நாள் வரும் பொழுது அதில் இருக்கிற நிறைவு, அதில் ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். சோர்ந்து போக வேண்டாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் அவர் சோர்ந்து போவதில்லையாம். என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிற தேவன், நன்மை செய்கிறவர் அவர். அவர் இளைப்படைவதும் இல்லை. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அநேக காரியங்கள் தவறலாம், தவறான முடிவு எடுக்கலாம், குழப்பலாம், ஒருவேளை சோர்ந்து கூட போய்விடுவோம்ப்பா. இளைப்படைவோம். என்ன செய்வதென்று திகைப்பான நீர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. சோர்ந்து போகாத தேவன், தைரியம் கொடுக்கிறவர்களை பலப்படுத்துகிறவர். வழிகள் ஆராய்ந்து முடியாத ஞானத்திற்கு ஈடுன எதுவுமே இருக்க முடியாதப்பா. இந்த நாளில கூட சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க, தட்டி கொடுங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து நீர் நியமித்திருக்கிற பாதையில ஓட வைங்கப்பா. கேள்விக்கு பதிலே தெரியலையே, இது என்ன ஆகும்னு தெரியலையே, இப்படிலாம் போகுது இந்த பாதை, அல்ல இந்த வாழ்க்கையின் காரியங்கள் இப்படி போகுத, இந்த நிலைமை இப்படி ஆயிருக்கிறது, எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறவர். சகலத்தின் நன்மைக்கு எதாய் மாற்றிக் கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முதல் பிரசனம் நடத்தல இருக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய கரத்துல நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம். அவருடைய வழிகள், நினைவுகள், ஆண்டவருடைய ஞானம், புத்தி ஆராய்ந்து முடியாதவைகள். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இந்த சிந்தனையோட நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.